3 சிலிண்டர் இலவசமாம்ல? யாரு காசுல? எனக்கு தெரியல. அரசியல் நடத்தணும்னா 1,00,00,000 2,00,00,000 இல்ல. 1000 கோடி குடுத்தாலும் பத்தாது. ஏன்னா ஒரு மாநிலத்துல இவ்ளோ மக்கள் எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணணும், நோட்டீஸ் ஒட்டணும், அந்தந்த கட்சிக்கும் காசு இறக்கணும். யாரும் இங்க அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. அரசியல் நடத்துற அளவுக்கு. யாரோட பணத்துல இதெல்லாம் செய்யறீங்க? 3 சிலிண்டர் இலவசமா யாரோட பணத்துல குடுக்க போறீங்க? மக்கள் யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இது உண்மையிலேயே நலத்திட்டமா? இல்ல அரசியல் வாக்குறுதியா? யாருக்காவது ஏதாவது யோசனை வந்துச்சா? இது யாரோட பணம்னு யாராவது எதிர்கேள்வி கேட்டீங்களா? கேட்றாதீங்க. எலக்ஷன் வரும். உங்களுக்கு யாரு புடிச்சதோ ஓட்ட போடுங்க. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு, அரசியல பத்தி எதுவும் பார்க்க வேண்டாம். உங்க கண்ணுக்கு யாரு அழகா தெரியுதோ அவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு போயிருங்க. அரசியல பத்திலாம் தெரிஞ்சுக்காதீங்க. அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் பொட்டலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன நலத்திட்டம் இருக்கு, உங்க ஊருக்கு என்னென்ன நலத்திட்டம் இருக்குங்கிறத எல்லாத்தையும் நான் குடுக்க போறேன். பேங்க் டீட்டெயில்லேருந்து ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டு வரியிலேருந்து, தண்ணி வரியிலேருந்து, கரண்ட் வரியிலேருந்து, வீடு பட்டாவிலேருந்து, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அரசியல பத்தி வீட்ல உள்ள சுமூகமா லோனு, சிபில் ஸ்கோர்ஸ் இந்த மாரி ஏ டூ இசட் நம்ம சேனல்ல வரும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு இலவசம்னு ஒரு விஷயத்த அறிவிக்குது சொல்லுதுன்னா, அப்ப அது யாரோட பணம்? உங்க பதில் என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அத நான் பின் பண்றேன்.